தோத்தா ஜெயிக்கணும்னு மட்டும் தான் தோணும். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்டா. செய்யும் வேலை நன்றே. நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா, அடமேலும் கீழும் ஒன்றே ஒன்றே. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுமாங்கிறதா முக்கியம். வரலாறை மாற்று வென்றே. தோத்தாலும் ஜெயிச்சாலும் தேவை தீனியே தேசம் நீயே சொல் கேட்டே. ஒரு செடி மரமாகி பூ பூத்து காய் காய்க்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுது. மனுஷன் மட்டும்தான் ஒரே நாள்ல எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் அடைஞ்சிடணும்னு நினைக்கிறது. ஒரே நாள்ல எவனும் கோடீஸ்வரன் ஆயிட முடியாது. அப்படி ஒரே நாள் ஆனா அந்த பணமும் வசதியும் நிலைக்கவே நிலைக்காது. எவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த பணத்துடைய அருமை தெரியும். அப்பதான் அவன் பணத்தையும் காப்பாத்துவான், தண்ணியும் காப்பாத்திக்குவான். நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். அந்த வேலையை நீ முதல்ல காதலிக்கணும், உழைக்கணும். அப்புறம் நீதான் அதுல ராஜா. சும்மா அதை விட்டுட்டு நம்ம 6 மாசத்துல பணக்காரன் ஆகணும்னு அலைஞ்ச வாழ்க்கை பூரா நீ அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நான் சொல்றது அறிவுரை. Money is not everything, but everything needs money. பணம் எல்லாமே கிடையாது, ஆனா எல்லாத்துக்கும் பணம் தேவை. அதுதான் ஆக்சுவலா வாழ்க்கைக்கான தத்துவம் கூட. நீங்க எல்லாரும் சொல்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க பணம் முக்கியமே கிடையாது, பணத்தை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. ஆக்சுவலா சொல்ல போனா பணம் முக்கியமே கிடையாது நீ சொல்றதுக்குமே கூட உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தேவை. அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து நீங்க சொன்னீங்கன்னா பா செம்மையா பேசுறாப்ல தத்துவம் இல்ல அப்படிம்பாங்க. ஆனா பொதுவா பணம் முக்கியமே இல்லைங்கிறத எந்த ஒரு ஏழையும் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பணம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. இந்த 20,000-30,000 நிம்மதியை தேட முடியுமானா அதுக்குள்ள எவ்வளவு தூரம் நிம்மதியை தேட முடியும்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தேடலாம். ஆனா அந்த 20,000-30,000 நான் நிம்மதியை தேடவே முடியாது, எனக்கு இன்னும் பெருசாதான் வேணும் பெருசா வேணும் சொன்னா 20-30 ஆனாலும் சரி 30-60 ஆனாலும் சரி அது ஆற்றுப்படவே செய்யாது. உங்களோட எண்ணிக்கை போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு தீர்வே கிடையாது. அதுக்காக நான் 20,000-30,000 நீங்க தேங்கிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். 20,000-30,000 சம்பாதிக்கிறோம், அடுத்து நம்ம வருமானத்தை பெருக்குவது எப்படி, இந்த 20,000-30,000 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படிங்க நோக்கம் இருக்கணும். ஆனா அந்த 20,000-30,000 எனக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னா நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சோ இந்த சைடுல இருக்கவங்க எல்லாம் நீங்க வாங்குற அதே சேலரி தான் இங்க வாங்குறாங்க. ஆனா இவங்க எப்படி நிம்மதியா இருக்கேன்னு சொல்றாங்கன்னா அதை அவங்க கம்ப்ளைண்ட்ஸா பாக்கல. எஸ் இது என் நிலைமை, ஆனா இதே நிலைமை வாழ்க்கை முழுக்க இருக்காதுன்னு நம்புறாங்க. அதனால அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு அது கம்ப்ளைண்ட்ஸா படலாம், உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸா படுது. அப்கோர்ஸ் நீங்க சிரமப்படலன்னு சொல்லல, உங்களுக்கு சிரமம் இருக்கு ஏத்துக்கிறேன். ஆனா இது என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு சவால். அந்த சவாலை மாத்துவேன்னு நீங்க நம்புறீங்கன்னா